வணக்கம் பபுட் வியூவர்ஸ். நீங்க பாருங்க பபுட் சேனல். நான் நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோட் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு அண்ட் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எபிசோட் 1ல் ஒரு மிகப்பெரிய ஈஸ்டருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம டால்டன் கிரேஜாய் பற்றி நம்ம க்ரீன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நம்ம க்ரீன்ஸ் வந்து நம்ம டால்டன் கிரேஜாய் பற்றி மென்ஷன் பண்ணுறாங்களே ப்ரோ, நம்ம கிரேஜாய் ஹவுஸ் உண்மையாகவே நம்ம டான்ஸ் ஆஃப் த ட்ராகன் பீரியடில் வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், அஃப்கோர்ஸ் இருக்குது. கிரேஜாய்ஸ் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸில் பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஷிப் ஃபேமிலி இல்லை மிகப்பெரிய ஒரு ஷிப்பில் வந்து நம்ம வாட்டரில் ஒரு வாட்டர் பேட்டில் உள்ள ஃபேமிலி கிடையாது இப்போதைக்கு. ஏன்னா நம்ம ஹவுஸ் வெலேரியன் தான் இருக்காங்க. ஸோ நம்ம டான்ஸ் ஆஃப் த ட்ராகன்ஸில் நம்ம ஹவுஸ் வெலேரியன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டின் ஆன மாதிரி போனதுக்கப்புறம் தான் நம்ம கிரேஜாயோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாச்சு. அண்ட் இது எப்படி ஆச்சுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டால்டன் கிரேஜாய் யாருன்னு பார்ப்போம். ஸோ நம்ம டால்டன் கிரேஜாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிக் நேமே அவருக்கு பேர் ரெட் கிராக்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபியர்ஸ் பேட்டில் லார்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம லார்ட் ஆஃப் த அயன் ஐலண்ட்ஸ். ஓகேவா? அண்ட் இவர் வந்து யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ண போறாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிளாக்ஸுக்கு. ஓகே ப்ரோ, ஏன் நம்ம க்ரீன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணாங்க, பட் இவர் ஏன் நம்ம பிளாக்ஸ் சப்போர்ட் பண்ண போறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ சிம்பிளாக சொன்னால் நம்ம டால்டன் கிரேஜாய் என்னதான் நம்ம கிரேஜாய்ஸ் வந்து நம்ம தியான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ஸ் வந்து அந்த பிட்ரே பண்ணி நம்ம ரிபல்யன்னா கிரேஜாய் ரிபல்யன்னா நடந்திருக்கு. அதெல்லாம் நடந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரேஜாய்ஸ் வந்து ஸ்டில் தே ஆர் லாயல். ஐ மீன் அவங்க வந்து ஒரு ஓத் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு லாயலாக தான் இருப்பாங்க. ஐ திங்க் ஐ லைக் தட் ஒன் திங். அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் நான் கூட சொல்லுவேன். பிகாஸ் கிரேஜாய்ஸ் வந்து எல்லாருமே என்ன நினச்சிருப்பாங்கன்னா அவங்க வந்து நம்ம க்ரீன்ஸ் தான் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ப்ரோ நீ கண்டிப்பாக க்ரீன்ஸ் தான் சப்போர்ட் பண்ண போகிறேன்னு மற்ற எல்லா ஹவுஸுமே நினச்சிருப்பாங்க. பட் கிரேஜாய்ஸ் வந்து எப்படி இந்த வாரை வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹவுஸ் வெலேரியானை தாண்டி இவங்க வந்து வின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஹவுஸ் வெலேரியன் கூட இவங்க டேரெக்டாக மோதினாங்கன்னா கண்டிப்பாக கிரேஜாய் ஃபேமிலிஸ் வந்து அழிஞ்சே போயிடும். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஹவுஸ் வெலேரியன் வந்து கிட்டத்தட்ட 100% ஆஃப் சீல, ஐ மீன் நம்ம வெஸ்ட்ரோஸ் சீல அண்ட் எஸ்ட்ரோஸ், ஐ மீன் நம்ம எசோஸ், இந்த 2 இடத்துலையுமே கிட்டத்தட்ட அந்த 70-80% நம்ம ஹவுஸ் வெலேரியன் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி ஒரு குட்டி ஒரு ஹவுஸ், ஐ மீன் உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ ஷிப் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 1000 ஷிப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம வெலேரியான்ட்ட வந்து 10,000 ஷிப்ஸ் கிட்ட வந்து இருந்திருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 10 மடங்கு ஹவுஸ் வந்து நீங்கள் வந்து ஐ மீன் போருக்கு போறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹவுஸ் வந்து தோற்று போயிடும். அண்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து நம்ம க்ரீன்ஸ்ட்டு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் ஷிப் பேட்டில் எதுவுமே கிடையாது. ஏன்னா உண்மையாக சொல்லணும்னா அவங்கள்ட்ட வந்து வெறும் நம்ம கிங்ஸ் லேண்டிங் அண்ட் நம்ம ரெட் கீப்பில் இருக்கிற ஷிப் சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது தவிர மீதி இருக்கிற மிகப்பெரிய ஷிப் சப்போர்ட் இல்லை. பிகாஸ் லேண்ட் ஸ்போர்ட் இப்போதைக்குமே இருந்துச்சு. எஸ், நம்ம லேண்ட் ஸ்போர்ட்டுங்கிறது ஒரு டவுன் தான் இப்போதைக்கு. அது வந்து மிகப்பெரிய இன்னும் டாக் யார்ட் ஷிப் யார்டாக நம்ம மாற்றல. அது மிகப்பெரிய ஷிப் யார்டாக மாற்றினது வந்து நம்ம டைவின் லேனிஸ்டர் தான். ஸோ அவர் வந்து இப்போ டைமில் இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம லேனிஸ்டருமே வந்து மிகப்பெரிய ஒரு சீ வார்ஃபேரில் மிகப்பெரிய எனிமி இல்லை. ஐ மீன் நேவல் வார்ஃபேரில் மிகப்பெரிய ஒரு எனிமி வந்து அவங்களுக்கு ஹவுஸ் வெலேரியன் தான். ஸோ ஹவுஸ் வெலேரியன் எப்படியாவது அழிக்குன்னு தான் நினச்சிருப்பாங்க நான் பார்த்தேன். பட் அவங்க வந்து பிளாக்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம பிளாக்ஸ் தான் நிறைய பேர் வாரை வந்து வின் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்களுமே நம்ம அலிஜென்ஸ் வந்து நம்ம விசரிஸ் வந்து என்னதான் ஒரு குட்டி ஹவுஸாக இருந்தாலுமே கூப்பிட்டு வந்து நம்ம ரேனியாவோட அந்த ஹேர் செரிமோனியில் வந்து கூப்பிட்டுருப்பாரு. ஸோ அந்த விசரிஸ் டார்கெட்டை மதிச்சு வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அவரோட ஒரு ஆசையை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லி நம்ம பிளாக்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஆல்ரெடி லைக் த கேரக்டர்னு கூட சொல்லுவேன். அண்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் ஃபைட்டர்ஸுங்க, வெறித்தனமான ஃபைட்டர். ஈவன் நம்ம கார்லிஸ் வெலேரியான் கூட செம்மையான ஒரு ஃபைட்னு கூட சொல்லுவோம் நம்ம டால்டன் கிரேஜாய். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் செம்மையான ஒரு பர்சன் கூட. நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். பட் இவர் எந்த அளவுக்கு காட்ட போகிறாங்கன்னு எனக்கு சொல்லி தெரில. பிகாஸ் என்ன சொல்லணும்னா ஏன்னா இவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டரான்னு கேட்டிங்கன்னா எஸ், அஃப்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான். பட் இவர் இந்த சீசனில் வந்து எந்த அளவுக்கு காட்ட போகிறாங்கன்னு தெரில. பிகாஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சீசன் 3 சீசன் 4 வரதான் சான்சஸ் இருக்குது. அண்ட் ஏன் இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய கேரக்டர் நான் சொல்கிறேன்னா, ஸோ இவர் வந்து ஒரு பைரட் மாதிரிங்க. ரொம்ப ரொம்ப ஒரு யூத் கேரக்டர் தான். பட் இருந்தாலுமே வந்து இது வரைக்குமே நீங்கள் அயன் ஐலண்ட்ஸ்லேயே ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஹீரோஸாக வந்து இவர் வந்து கூப்பிடுவாங்க. ஈவன் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வரைக்குமே நம்ம டால்டன் கிரேஜாய்னா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லானவர். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு வந்து நம்ம க்ரீன்ஸ்க்கு தான் வந்து இவர் வந்து கூப்பிட்டுருப்பாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து மாஸ்டர் ஆஃப் ஷிப்ஸ் வந்து கொடுக்குறோன்ட்டு. அண்ட் இவர் வந்து நம்ம டைலன் லானிஸ்டரை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாரு. பட் டால்டன் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கார்லிஸ் வெலேரியனை ஃபைட் பண்ணணும், நம்ம ஸ்னேக்கை வந்து ஃபைட் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அண்ட் அவர் வந்து நம்ம டால்டன் வந்து இங்கே வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. ஓகே,
கிரீன்ஸ் வந்து எனக்கு வெறும் மாஸ்டர் ஆஃப் ஷிப்ஸ் கொடுக்குறாங்க, மேபி மாஸ்டர் ஆஃப் காயின்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பொசிஷன்னாலுமே என்னோட ஷிப்ஸ் வந்து முக்கால்வாசி அவங்களுக்கு தேவைப்படும் அண்ட் ஃபுல்லாகவே தேவைப்படும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பிளாக்ஸ் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து நம்ம பிளாக் கவுன்சில்கிட்ட போகும்போது அவர் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, நம்ம டேமன் டார்கெட் நம்ம பிரின்ஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம டால்டன்ட்டோட அந்த பிளட் லிஸ்ட், ஐ மீன் டால்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கிரேசி சைக்கோபாத் மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டால்டன் வந்து என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டிங்கன்னா, என்னோட எனிமீஸை நீ வந்து அட்டாக் பண்ணு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் உனக்கு வந்து பிளாக் வாட்டர் பே அந்த ஏரியாவை ஃபுல்லாக உன்னோட கண்ட்ரோலில் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம த ரெட் கிரேக்கனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் நான் சொல்லுவேன். ஏன் ப்ரோ இந்த பிளாக் வாட்டர் பே வந்து இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, அங்கே தாங்க எல்லா ரிச்சஸுமே இருக்குது. ஸோ முக்கியமான இடம் அது. நீங்கள் மேப்லேயே பார்த்தீங்கன்னா, ஸோ ஈஸியாக நம்ம எசோஸ்லேருந்து வர எல்லா ஒரு கோல்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு மிகப்பெரிய ப்ரொக்யூர்மெண்ட் குட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த ஒரு ரூட்டை தாண்டி தான் வரணும். ஸோ இப்போ கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் அந்த நிறைய ரூட் தாண்டி வருது. பட் இந்த டைமில் வந்து அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூட். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸியாக வந்து இவரால் வந்து கோடி கணக்கில் பணத்தை எடுக்க முடியும். ஸோ ரிச்சஸ் ஐ மீன் நம்ம கிரீன்ஸ் ஆஃபர் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு பொசிஷன். ஸோ அந்த பொசிஷனுக்கு வந்து இவங்க வந்து சிம்பிளாக வந்து நிறைய ஷிப்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஹவுஸ் வெலேரியன் கூட சண்டை போட போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்கள்ட்ட இருக்கிற 1000 ஷிப்புமே கொடுத்தா தான் நம்ம கிரீன்ஸ்க்கு வந்து ஓரளவுக்காவது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது 1000 ஷிப்ஸை நான் கொடுத்து தோற்று போயிட்டாங்கன்னா கிரீன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மிகப்பெரிய லாஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெட்டர் ஆப்ஷன் எடுத்துட்டாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிளாக்ஸோட ஆப்ஷன். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் வாட்டர் பே கிடச்சிட்டுனா அவரால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு மார்க்கெட் ஒரு எப்படி பர்சன்டேஜ் இருக்குன்னா நம்ம வெலேரியன்ஸ்ட வந்து 80% இருக்குனால கண்டிப்பாக நம்ம கிரேஜாய்ஸால் வந்து ஒரு 30% மார்க்கெட் வந்து பிடிக்க முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஒரு லாங் டேர்மில் பக்காவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டால்டன் வந்து பண்ண நினச்சிருப்பாரு. ஸோ இதனால தான் வந்து இவர் நம்ம பிளாக்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் எஸ், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர். அண்ட் என்னோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் லிட்ரலி ஃபேவரட் கோட்ஸ்ன்னு கூட சொல்லுவேன். நம்ம புக்ஸ்லேருந்து இவர் வந்து சொன்னப்ப என்னன்னு கேட்டீங்க, த ஒன்லி த ட்ரவுன் காட் மேஸ் அண்டர் த பாண்ட் பிட்வீன் எ மேன் அண்ட் இஸ் சால்ட் வாய்ஸ். ஸோ லிட்ரலி வந்து நம்ம ட்ரவுண்ட் காட் தான் வந்து நம்ம அயன் ஐலண்ட்ஸில் வந்து கும்பிட்ற கடவுள்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா, கடவுள் மட்டும்தான் என்ன ஸ்டாப் பண்ண முடியும். என்னோட 4 ஒய்ஃப்ஸுமே. எஸ், இவருக்கு வந்து 4 ஒய்ஃப்ஸ் அண்ட் அதில் வந்து ஒரு லானிஸ்டர் கூட ஆக்சுவலாக. ஸோ லானிஸ்டர்ஸ் வந்து கிரீன் சப்போர்ட் பண்ணாலுமே இவர் வந்து நம்ம பிளாக்ஸ் தான் சூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கிரேசியான ஒரு மேன் கூட சொல்லுவேன். அண்ட் எஸ், பிளாக் வாட்டர் பேயோட சப்போர்ட் இவங்களுக்கு கிடச்சிச்சுன்னா ஆக்சுவலாக பிளாக்ஸ் வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். பட் உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் தெரியுங்களே புக்ஸ் படிக்கிறவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹவுஸ் கிரேஜாய் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹவுஸான்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெட் கிராக்கனுங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஹவுஸ் கிரேஜாய் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மிகப்பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் இந்த ஒரு டான்ஸ் ஆஃப் த டிராகன் டூரிங்கில். பட் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இடத்துல வந்து இருந்திருக்கும். ஸோ அது எப்போன்னு கேட்டிங்கன்னா இப்போலாம் வராது. அது வந்து நம்ம சீசன் 4 சீசன் மேபி 5. ஸோ கண்டிப்பாக அந்த சீசன் 6 இருந்துச்சுன்னா சீசன் 5 கிட்ட வரலாம். எண்டிங்கில் தான் வரும். ஸோ நம்ம கண்ட்ரோல் ஆஃப் ஃபேர் ஆயில். ஸோ இந்த ஃபேர் ஐலாண்டை வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது நம்ம கிரேஜாய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க நம்ம பிளாக்ஸோட பேனர்ஸை வச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம கிரேஜாயோட ஒரு டொமினியன். அண்ட் ஹவுஸ் வெலேரியான் வந்து இந்த டான்ஸ் ஆஃப் த டிராகனுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டிங் ஆகிற நிலைமைக்கு போனதுக்கப்புறம் தான் நம்ம ஹவுஸ் கிரேஜாய் ஃபுல்லாக நம்ம வெஸ்ட்ரோஸோட ஷிப் ஃப்ளீட் அண்ட் இந்த மார்க்கெட் ஷிஃப்ட் நேவல் வார்ஃபேர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ட்ரேடிங் ஷிப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ கிரேஜாய்ஸ்க்கு வந்து இந்த வார்லேருந்து வந்து செம பெனிஃபிட் அடைச்சது வந்து கிரேஜாய்ஸ் கூட சொல்லுவேன். ஏன்னா ஒரு குட்டி ஹவுஸ், ஒரு குட்டி ஷிப் பில்டிங் ஹவுஸாக இருந்தவங்க திடீர்னு வந்து நேவல் ஃப்ளீட் வந்தாங்க. திடீர்னு வந்து ஒரு சிவில் வார் நடந்துச்சு. அந்த சிவில் வாரில் வந்து அந்த அவங்க ஆன்சஸ்டர் வந்து ஒரு பக்காவான சைடு வந்து சூஸ் பண்ணார். ஸோ அந்த பக்காவான சைடு சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து ஏகப்பட்ட ஒரு நெசசரி கிடச்சிச்சு. அண்டு ராங்கான சைடுமே சூஸ் பண்ணல. ஸோ அப்படி சூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அந்த அவர் ஷிப் எல்லாமே அழிஞ்சிருக்கும். ஸோ ஒரு கரெக்டான டெசிஷன் எடுத்தார் கூட சொல்லுவேன் நம்ம ரெட் கிராக்கன். அண்ட் கரெக்டான டெசிஷன் எடுத்து அந்த ஒரு ஹவுஸை வந்து ஒரு பக்காவான ஹவுஸாக மாற்றிட்டாரு. பிகாஸ் ரெட் கிராக்கனுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் நம்ம ஹவுஸ் வெலேரியன் வந்து அந்த அழிஞ்சா போதும் அவருக்கு வந்து அந்த எல்லா ஷிப்ஸோட கண்ட்ரோலுமே கிடச்சிருன்ட்டு. ஸோ அதுதான் பர்ஃபெக்டாக நடந்துச்சு. அண்ட் அதுவுமே வந்து அவருக்கு வந்து ஒரு சாதகமாக முடிஞ்சிச்சுன்னு கூட சொல்லுவேன். ஒரு த மேன் வித் எ லாங் விஷன் சொல்லுவாங்களே. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு ஃபர்தர் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்காக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் அது வந்து பக்காவாக நடந்துட்டுங்க என்னை பொறுத்த வரைக்கும். லிட்ரலி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் குட் திங்ஸ் ஹேப்பன் டு தி கிரேஜாய்ஸ். அண்ட் கிரேஜாய்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னதான் கன்னிங்காக இருந்தாலுமே தே ஆர் லிட்ரலி வந்து அவங்க வந்து இந்த ஓத்துக்காகவும் எடுத்திருப்பாங்க. ஐ மீன் விசரிஸ்க்காகவும் வந்து ஓகே விசரிஸ் சொன்ன மாதிரி நம்ம ரெய்னியாக்கு தான் சப்போர்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. பட்
த ரெட் கிராக்கன் இஸ் மோர் கன்னிங் தென் த டைவின் லேனிஸ்டர் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு அந்த பையன் வந்து அவர் க்ரீன் ஸ்டேனும் கேட்டுட்டு இருப்பாரு, நம்ம பிளாக் ஸ்டேனும் கேட்டுட்டு இருப்பாரு. யார் பெட்டர் ஆஃபர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பையன் போவான்னு சொல்லிட்டாரு. அண்ட் ஹீஸ் கோனா ஜாயின் த பிளாக்ஸ். ஸோ உங்களுக்கு ஸ்பாய்லர் கிடையாது, பட் இருந்தாலுமே அந்த பையன் வந்து இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா, அண்ட் ஆல்சோ ஹவுஸ் ஆஃப் த டிராகன் ஃபேனாக இருந்தீங்கன்னா. அண்ட் இதே மாதிரி நிறைய டான்ஸ் ஆஃப் த டிராகன் வார் வீடியோஸ், ஹவுஸ் ஆஃப் த டிராகன் வார் வீடியோஸ் பார்க்க மறக்காம வந்து போய் கீழே சப்ஸ்கிரைப் மறக்காம ஆன் போடுங்க guys. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே வந்து உங்களுக்கு வரும். அண்ட் தென் திஸ் இஸ் ஹோஸ்ட் பாசிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.